பல நிகழ்ச்சிகளை பங்கெடுத்துட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஜாகிர் நாயக்கம்பாளையத்தில் பல நலத்திட்ட உதவிகளை கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய ஏற்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? ஸோ ஜாகிர் நாயக்கம்பாளையம் மக்களோட அனைத்து ஏற்பாடுகளும் பார்த்துட்டிங்கன்னா மனநிறைவை கொடுத்துச்சு. என்னென்னா தொடர்ந்து நம்ம வந்து என்னுடைய கோட்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா மகிழ்வித்து மகிழ் அப்படி தான். ஏன்னா நம்ம இயன்றதை செய்து இன்னொருத்தவங்களை வந்து மகிழ்வித்து மகிழணுங்கிறது தான் எங்களோட முதல் நோக்கம். அதனால் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு வந்து கல்விக்காக வந்து ஒரு நலத்திட்டம் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் மரம் நடணுங்கிறது எல்லாத்தோட மோட்டிவ். அதாவது மரம் வந்து இன்னும் நிறைய நடணுங்கிறது, அந்த மரக்கன்று கொடுத்ததுலேயும் எனக்கு மன நிறைவு ஜாஸ்தி. அங்கன்வாடி பள்ளிக்கு கொடுத்த ஒரு நலத்திட்டங்களும் சந்தோஷம். இனி வந்து தொடர்ந்து இது போல் இன்னும் நிறையா பண்ணணுங்கிறது எங்களோட விருப்பம். ஸோ தொடர்ந்து செய்வோம். ஸோ நல்ல திட்டங்களை கொண்டு சேர்க்கணுங்கிறது ஆசை. கண்டிப்பாண்ணா. இப்போ பல உதவிகளை செஞ்சுட்டு வர்றீங்க. நம்ம கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு பல கிராமங்களுக்கு சென்று வர்றீங்க. உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்து எப்படி வந்தது? ஸோ நான் வந்து சிறு வயதிலிருந்தே நிறையா வந்து இல்லாதப்பட்டவங்களை நிறைய பார்த்துருக்கோம். ஸோ கஷ்டங்களை தாண்டி நிறைய வந்தவங்களை பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஏதோ செய்யணுங்கிறது என்னோடய மைண்டில் சின்னதுலேருந்தே இருந்துச்சு. ஸோ நாம் வந்து ஒரு லெவலுக்கு வரும்போது நம்மளால் முடிஞ்சது செய்யணும் அப்படிங்கிறது எங்களோட ஃபஸ்ட்டு மோட்டிவ். அதனால் வந்து நான் பல இடத்துல வந்து சின்ன ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஒர்க்குக்கு போகும்போதுலேருந்து சிறுதாக ஸ்டார்ட் பண்ணது. இப்போ நான் ஒரு சொந்தமான நிறுவனம் தொடர்ந்ததுலேருந்து இன்னும் என்னால் முடிஞ்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செஞ்சிட்ருக்கேங்க. கண்டிப்பாண்ணா. இப்போ குறிப்பாக கல்விக்காக எத்தனை பேர் பயனடைஞ்சிருப்பாங்க? ஸோ கல்விக்கு வந்து நான் வந்து இப்போ வரைக்குமே மொத்தமாக ஒரு 56 பேரை படிக்க வச்சுட்ருக்கேன். ஸோ 16 பேர்த்து இந்த வருஷம் படிக்க வச்சுட்ருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நான் கல்விக்குன்னு வந்து நான் கொடுத்த நலத்திட்டங்கள் பார்த்தா 1000க்கும் மேற்பட்டு இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே தொடர்ந்து நான் செஞ்சிட்ருக்கேங்க. கண்டிப்பாங்க. அதே போல் மரக்கன்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகள் கொடுத்துருக்கீங்க. இது வந்து கிராமப்புறங்களில் மட்டும்தான் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்களா, இல்லை நகரப்புறங்கள்லேயே அது சென்றடைக்கல? அதாவது கேட்டாலும் அந்த உதவிகள் நீங்கள் யார் கேட்டாலுமே மரக்கன்றுகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ கிராமப்புறம் மட்டும் இல்லை, நகர்ப்புறத்துலேயும் மரங்கள் தேவை. இப்போ வந்து நிறையா சாலை வந்து விரிவாக்கத்தினால நிறைய மரங்கள் வந்து கோயம்புத்தூர் முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி மாறி இருக்குன்னு இருக்குது. ஸோ இன்னும் இயற்கை வளங்கள் ஜாஸ்தி ஆகணுங்கிறதுக்காக தொடர்ந்து வந்து மரக்கன்றுகள் கொடுத்துட்டு தான் இருக்குங்க. கண்டிப்பாக. இப்போ சிறுவாணி சாலை வழியாக பார்த்தீங்கன்னா பல மரங்களே வெட்டியிருக்காங்க. இப்போ ஒரு மரத்தை வெட்டுனா ஒரு 10 மரங்கள் நட்டாதான் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது சரியாக இருக்கும். கண்டிப்பாக இயற்கை காற்று சுவாசிப்பதற்காக. அதனை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மரங்களை வெட்டுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை அரசாங்கம் சரியான ஒரு முறையில் ஒரு மரத்தை வெட்டினா ஒரு 10 மரக்கன்றுகள் நட்டு கொண்டு இருக்காங்களா எப்படி? ஸோ அரசாங்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மரத்தை வெட்டினாலும் தொடர்ந்து வந்து மரம் நடும் விழா வந்து தொடர்ந்து வந்து அரசாங்க சார்பாக நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்குங்க. ஸோ அந்த இயற்கை வளத்துலேயும் அவங்க ஒரு முன்னோக்கத்தோட அவங்களும் மரக்கன்றுகள் நிறைய நட்டுட்ருக்காங்க. இன்னும் அதிவிரைவில் கிராமங்கள் வரைக்கும், அதாவது அர்பன் ரூரல் எல்லா இடத்துலையுமே வந்து தொடர்ந்து மரக்கன்றுகள் ஜாஸ்தியாக நடணுங்கிறது தான் எங்களோட விருப்பம். ஸோ அரசாங்கம் வந்து சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கு. நாம் அதுக்கு மக்களாகி நாமளும் சப்போர்ட் பண்ணணுங்கிறது என்னோட கருத்து. கண்டிப்பாக. இப்போ கல்வி இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனாவது வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க, இல்லை மேல் படிப்புக்கு உண்டான உதவிகள் ஏதாவது செஞ்சு வருவீங்க? நான் பள்ளி கல்லூரி ரெண்டுக்குமே சேர்ந்து உதவி செஞ்சிட்ருக்கேன். ஸோ யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணணுங்கிறது என்னோட விருப்பம். அதனால் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன். கண்டிப்பாக. இப்போ அரசு பள்ளிகளில் நடந்து வருகின்ற இந்த கல்வி முறை அதை எப்படி பார்க்குறீங்க? சரியாக? ஸோ அரசு பள்ளிகள் கல்வி முறைன்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா பக்கம் கல்வி முறை ஒன்று தான். ஸோ நம்ம அரசு பள்ளிகள்னு சொல்லி ரொம்ப தரம் தாழ்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னா அரசு பள்ளிகள்லேயும் நிறைய இருக்குது. நானும் அரசு பள்ளியில் படித்தவன் தான். அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு தான் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு வாழ்வியல் சார்ந்த கல்வியை வந்து கற்றுக்குறோங்க. ஸோ கல்வி அரசு பள்ளியில் படித்தா தான் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகுங்கிறது. அரசு பள்ளி இன்னும் மேம்படுத்தணுங்கிறது எங்களோட ஆசை. ஸோ அதுக்கு என்னால் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்க முடியுமாங்கிறதுக்கு நாங்கள் நிறைய யோசிச்சுட்ருக்கோம். அரசு பள்ளிகளும் ஒரு தனியார் பள்ளியோட தரத்துக்கு வரணுங்கிறது என்னோட ஆசை. கண்டிப்பாண்ணா. இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் மரக்கன்றுகள் நீங்கள் கொடுக்குறீங்க, அதை வந்து பராமரிக்கிற ஒரு வேலைகள் நடக்குது. இப்போ மரக்கன்று கொடுத்துட்டு நம்ம போயிடுறோம். ஆனால் அந்த மரக்கன்றுகள் வந்து சரியாக அந்த நீரூற்றி அந்த பராமரிக்கிற பணிகள் நடந்து வருகிறதா இப்படி பார்க்குறேன். பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மரக்கன்று நடுறதோட நிறுத்திடுறாங்க. நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? ஸோ நான் வந்து உண்மையை சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா மரக்கன்றுகள் வந்து நம்ம 100% கொடுக்குறோம். ஆனால் பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா 70% தான் நடக்குது. 30% மரக்கன்றோட பராமரிப்பு வந்து சரியாக நடைபெறதில்லை. அதனால் சில மரங்கள் வந்து வீணாக போகுது. இதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இது உங்களோட ஊடகத்தின் வாயிலாக நான் மற்றவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, மரக்கன்றுகள் கொடுத்தால் அதை 100% பராமரித்து அதை வளர்க்குற வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கணுங்கிறது என்னோட விருப்பம். இறுதியாக உங்களுடைய மக்களுக்கு என்ன சொல்லுங்கள்? ஸோ
என்னோட ஒரே ஒரு இறுதி கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னை மாதிரி நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. என்னை மாதிரி தொடர்ந்து நீங்களும் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்க. ஒரு பென்சிலோ, ஒரு நோட்டோ, ஒரு புக்கோ யாருக்கு இல்லைனாலும் கொடுத்துருங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யுங்க. ஸோ நிறைய பேர் வந்து இல்லாமல் ஏங்கிட்டு இருக்கிறவங்கள பல பேரை பார்க்குறோம். அவங்களுக்கு ஒரு ஒரு துணை நம்மளாம் இருக்கோன்னு அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துட்டாலே அவங்க கல்வியிலேயாகட்டும் மற்ற துறைகளையாகட்டும் தைரியமாக முன்னேறி வருவாங்க. ஸோ தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக வரணுங்களுக்கு விதை நம்ம கோயம்புத்தூர்லேருந்து போடணுங்கிறது என்னோட விருப்பம். தேங்க்யூ. நன்றி.